அருமை நண்பர்களே, இந்த மேடையை பயன்படுத்தி கொண்டு என் மனதில் குமைந்து கொண்டிருக்கிற ஒரு நன்றி சுமையை நான் இறக்கி வைக்க விரும்புகிறேன். எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமா அவர்களது தலைமையிலே 4 பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக சட்டமன்றத்திற்குள் நுழைந்து மிக முக்கியமான 3 சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. ஒன்று, ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணையம், தேசிய ஆணையம் இருந்தது, நேஷனல் கமிஷன் இருந்தது, ஸ்டேட் கமிஷன் இல்லாமல் இருந்தது. அதற்கான மாநில ஆணையம் உருவாக்கப்படுவதற்கான சட்டம் கொண்டு வரப்பட்டு அந்த மாநில ஆணையம் உருவாக்கப்பட்டது. இரண்டாவது, லட்சக்கணக்கான கோடிகளிலே கொள்முதல் நடக்கிற அரசில் சப்ளையர் ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கையில, கொள்முதல் கொள்கையில ஒருவர் கூட எஸ்சி எஸ்டி சமூகத்தை சார்ந்தவர்கள் இல்லை. ஆகவே ஒன்றிய அரசு 3 விழுக்காடு தந்திருக்கிற நிலையில தமிழக அரசு 5 விழுக்காடு தர வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசியிலே, கொள்முதல்களிலே 5 விழுக்காடு என்கிற சட்டம் தமிழக சட்டமன்றத்திலே இயற்றப்பட்டது. கடந்த 22ஆம் தேதி என் வாழ்நாளில் நான் நினைத்து பெருமைப்படக்கூடிய மிக முக்கியமான சட்டம் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் திருமா அவர்களது வழிகாட்டுதலால் இயற்றப்பட்டது. நீண்ட நெடிய காலமாக நம் முன்னால் இருந்த எஸ்சி எஸ்டி துணை திட்டத்திற்கான சட்டம் வேண்டும் என்கிற 25 ஆண்டு கால கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு தலைவரது அந்த குரல் சட்டமன்றத்திலும் எங்கள் மூலமாக ஒலித்து அது நிறைவேற்றப்பட்டது. இப்படிப்பட்ட சாதனைகளை செய்வதற்கு அருமை தோழர் எஸ் பாலாஜி அவர்களும், அருமை தோழர் ஆளூர் ஷானவாஸ் அவர்களும், அருமை தோழர் பனையூர் பாபு அவர்களும் முழுமையாக எனக்கு தந்த அந்த ஒத்துழைப்புக்கு இந்த மேடையை பயன்படுத்தி கொண்டு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதை மேடையில் அமர்ந்திருக்கிற தலைவர்களுக்கு ஒரு சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன். மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களை அவர்களது கட்டுப்பாட்டிலே விடுதலை சிறுத்தைகள் செயல்படுகிறார்கள் என்பது மாத்திரமல்ல, தலைவரால் அடையாளம் காட்டப்பட்டவர் யாராக இருந்தாலும் அங்கேயும் தன்னுடைய கட்டுப்பாட்டையும் அன்பையும் அந்த கண்ணியத்தையும் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு விடுதலை சிறுத்தைகளுடைய இதயத்திலே நிரம்பி வழிகிற விடுதலை தாகம்தான். அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள் கூட சொன்னார், ஏசி இயங்கவில்லையோ என்று என்னிடத்திலும் கூட கேட்டார். நான் அண்ணனிடத்திலே சொன்னேன், அண்ணா மார்கழி மாதமே இயங்காமல் போனது என்று நான் சொன்னேன். கடந்த ஜனவரி மாதம் 26ஆம் தேதி தான் திருச்சியிலே மாநாடு. இந்த மாநாடு நடந்து கொண்டிருந்த அந்த தருணம் என்பது கடுமையான மழைப்பொழிவு, இது பனிப்பொழிவு இருக்கிற ஒரு மாதம். ஆனால் மாநாட்டிலே கலந்து கொண்டவர்கள் எல்லாரும் வேர்வையோடு வெளியே வந்தார்கள் என்று சொன்னால், வானம் பனியை பொழிந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் ஒரு வெப்ப காற்றை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு உளவியலோடு தான் இங்கு இருக்கிற அருமை தோழர்கள் திரண்டிருக்கிறார்கள். இந்த நூலில் மிக முக்கியமான ஒன்றை மட்டும் நான் பதிவு செய்து விடைபெற விரும்புகிறேன். இதிலே மரியாதைக்குரிய தோழர் இந்த சமகால அரசியலில் ஒரு அகில இந்திய அளவில், சர்வதேச அளவில் ஒரு மாபெரும் அறிஞராக போற்றப்படுகிற SV ராஜதுரை அவர்கள் ஒரு மிக முக்கியமான அணிந்துரையை வழங்கியிருக்கிறார். நம்முடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் காலம் தந்த கருத்தியல் ஆயுதம் மரியாதைக்குரிய தோழர் ரவிக்குமார் அவர்களும் ஒரு மதிப்புரையை வழங்கியிருக்கிறார். இந்த 2 மதிப்புரைகளும் மிக மிக முக்கியமானவை என்று நான் கருதுகிறேன். அருமை தோழர் வன்னியரசு அவர்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்த 2 பேர் மாத்திரமல்ல, புரட்சியாளர் அம்பேத்கரும் உங்கள் நூலுக்கு ஒரு மதிப்புரை எழுதியிருக்கிறார். 1949 நவம்பர் மாதம் 26ஆம் தேதி கான்ஸ்டியூஷன் டே, 25ஆம் தேதி அரசமைப்பவையிலே புரட்சியாளர் அம்பேத்கர் ஆற்றிய உரை இந்த நூலுக்கான ஒரு முகப்புரையாக, இந்த நூலுக்கான ஒரு மதிப்புரையாக, முன்னுரையாக அமைந்திருக்கிறது. அந்த அளவிற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த வலியை வெளிப்படுத்துகிறார். இந்த நூலோடு தொடர்புடைய ஒரு உரையாக அந்த உரை அமைந்திருக்கிறது என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை உறவுகளே, பாசிசம் பாசிசம் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். பொதுவாக மக்கள் விரோத ஆட்சி, ஊழல் நிறைந்த ஆட்சி என்று ஆட்சி அமைப்பை நாம் விமர்சிக்கலாம். ஆனால் பாசிசம் என்பது வேறொரு பரிணாமம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மிக அடிப்படையான செய்தி. நாம் பார்க்கிற நமக்கு ஆட்சி கட்டிலையில் இருந்து, ஆட்சி பொறுப்பில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு கட்சி என்கிற அளவில் மாத்திரம் பாஜகவை நாம் பார்த்து விட முடியாது.
இந்த உலகம் பிரெஞ்சு புரட்சி போன்ற மகத்தான நடவடிக்கைகளின் மூலமாக முடியாட்சியிலிருந்து, மன்னராட்சியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு ஒரு ஜனநாயக உலகமாக இது மாறியது. ஆனால் எத்தகைய ஜனநாயக விழுமியங்கள் இந்த உலகத்திற்கு கிடைத்ததோ அந்த ஜனநாயக விழுமியத்தின் வடிவங்களை மாத்திரம் வைத்துக் கொண்டு கடந்த கால மிக மோசமான மன்னராட்சி அல்லது சர்வாதிகார ஆட்சியை மீண்டும் கொண்டு வருகிற அந்த முயற்சி தான் பாசிசம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தாலியிலே முசோலினி முழங்கியது ரோமாபுரியனுடைய பொற்கால ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவோம் என்பதுதான். ஹிட்லர் ஜெர்மனியிலே முழங்கியது ஜெர்மன் என்கிற இனம், ஜெர்மானிய இனம் ஒரு ஆரிய இனம் என்று முழங்கியதுதான். ஆக இவர்கள் தேசியவாதத்தின் மூலமாக வளர்ச்சி என்கிற பிரமையை கட்டமைத்து உள்நாட்டுக்குள்ளேயே ஒரு எதிரியை அடையாளப்படுத்தி எப்பொழுதும் குடிமக்களை ஒரு பதட்டத்தில் வைத்துக் கொண்டு ஜனநாயகம் என்கிற வடிவத்தை பயன்படுத்தி கொண்டு முற்று முழுவதுமாக ஜனநாயகத்தின் அத்தனை விழுமியங்களையும் அழித்தொழிக்கக்கூடிய ஒரு மிக மோசமான பரிணாமம் தான் பாசிசம். அப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான பரிணாமம் இன்று இந்தியாவிலே உருவாகி இருக்கிறது. ஒரு முசோலினியை போல, ஹிட்லரை போல பாஜகவின் மோடி என்று ஒரு பாசிஸ்டாக ஒட்டுமொத்த ஜனநாயக விழுமியங்களையும் அழித்தொழிக்கக்கூடியவராக என்று உருவெடுத்து வருகிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பாசிச ஆட்சி முறைக்கு எதிரான போராட்ட களத்தில் விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொருவருடைய கைகளிலும் இருக்க வேண்டிய ஒரு ஆயுதமாக அருமை தோழர் வன்னியரசு அவர்கள் ஆக்கி தந்திருக்கிற இந்த நூல் அமைந்திருக்கிறது. போராளிகளின் கையிலே ஆயுதத்தை தந்திருக்கிற அருமை தோழர் வன்னியரசு அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றியை, வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.